வாங்க, பண்டைய தமிழர்களின் பிரம்மாண்டமான கட்டிடக்கலை தொழில்நுட்பங்கள் பத்தி இந்த தொகுப்புல நாம பார்க்கலாம். வைகை நதிக்கரையில அமைந்திருந்த பண்டைய மதுரை வானத்தை முட்டும் மாளிகைகளோட எப்படி கம்பீரமா இருந்துச்சு தெரியுமா? ஆனா எந்த நவீன இயந்திரமும் இல்லாத அந்த காலத்துல இவ்ளோ பெரிய கட்டிடங்களை எப்படி கட்டியிருப்பாங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா? 6ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி மரம், சுடுமண், வைக்கோல், மூங்கில்னு இயற்கையான பொருட்களை தான் கட்டுமானத்துக்கு பயன்படுத்தினாங்க. ஆனா இதெல்லாம் சீக்கிரம் அழிஞ்சிடும் இல்லையா? அதனாலதான் தமிழர் கட்டிடக்கலையில ஒரு மிகப்பெரிய நிரந்தரமான மாற்றம் வந்துச்சு. சாதாரண குடைவரைகள்ல ஆரம்பிச்சு மாபெரும் கருங்கல் கோயில்களை கட்டுற அளவுக்கு அவங்க தொழில்நுட்பம் அபாரமா வளர்ந்துச்சு. ஒரு சிறந்த உதாரணம் மாமல்லபுரம் கடற்கரை கோயில். இது 45 அடி உயரத்துல இன்னைக்கும் கம்பீரமா நிக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்க கட்டடக்கலை வெறும் வழிபாட்டுக்கு மட்டும் இல்ல, மிகச்சிறந்த இராணுவ பாதுகாப்பிற்கும் பயன்பட்டுச்சு. மதில், இஞ்சி, புரிசைன்னு கோட்டையோட ஒவ்வொரு சுவரும் அதிகபட்ச பாதுகாப்பிற்காக ரொம்ப நுணுக்கமா வடிவமைக்கப்பட்டுச்சு. எதிரிகளை தாக்க தானியங்கி அம்புகள், கல்வீசும் பொறிகள்னு பல மிஷின்கள் கோட்டையில இருந்ததா சிலப்பதிகாரம் சொல்லுது. ஆச்சரியமா இருக்குல்ல? சரி, பெரிய கோட்டைகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், தமிழர்களோட அன்றாட வாழ்வியல் நுண்ணறிவை இப்போ நாம கவனிப்போம். பெரிய கட்டிடங்களுக்கு போடப்படும் சாரங்கள்ல இருந்து கல்யாண வீட்டுச் சீர்குடைகள் வரைக்கும் மூங்கிலோட பயன்பாடு ரொம்பவே அதிகம். மீன் வலைகள், தொங்கு பாலங்கள், சேமிப்பு கிடங்குகள்னு கிராமப்புற பொருளாதாரத்தோட முதுகெலும்பாகவே மூங்கில்கள் இருந்துச்சு. இன்னைக்கும் உலக அளவுல மூங்கில் ஒரு சிறந்த, உறுதியான, சுற்றுச்சூழலுக்கு உகந்த வளமா அங்கீகரிக்கப்படுது. இந்த மரபான கலையை மீண்டும் உயிர்ப்பிக்கவோ, கலைஞர்களை ஊக்குவிக்கவோ இன்னைக்கு பல புதிய திட்டங்களை அரசு முன்னெடுக்கிறாங்க. நவீன உலகம் திரும்பவும் பசுமை தீர்வுகளை தேடுற இந்த நேரத்துல பண்டைய தமிழரின் நீடித்த தொழில்நுட்பங்களை நாமளும் கையில் எடுக்கலாமே.